எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் பல பேருடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் இருந்தாலும் சரி, தயவு செய்து இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். போகாத கோவில் குளம் இல்லைங்க, பண்ணாத பரிகாரம் இல்லைங்க, இது வரைக்கும் நான் மேலுக்கு வரல, என்னுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையலை என்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்களா? நிச்சயம் உங்களுக்காக தான் இந்த பதிவு. இந்த அபிஜித் நட்சத்திரம்ன்றது மாதம் வரக்கூடிய நிகழ்வு தான். அதை பற்றி நான் பேசுகிறதுக்காக இந்த கண்டென்ட் எடுக்கலை. மாதம் வரக்கூடியதாக இருந்தாலும் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் குறிஞ்சி பூ பூப்பது போல் 12 வருஷம் கழித்து வரக்கூடிய அற்புதமான தருணம் தானுங்க. வர ஆகஸ்ட் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம். அபிஜித் நட்சத்திரம்னாவே நிறைய பேருக்கு பரிச்சயமான விஷயம்தான் சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம். உத்திராடம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரம், அதாவது விநாயகர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் கடைசி 12 நிமிஷம். திருவோணம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரம் முதல் பாதத்தில் முதல் 12 நிமிஷம். அப்போது உத்திராடம் நட்சத்திரத்தில் 12 நிமிஷமும் திருவோணம் நட்சத்திரத்தில் 12 நிமிஷமும் 24 நிமிஷம்தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் ஏற்படும். அந்த அபிஜித் நட்சத்திரத்துடைய நேரம் நினச்சது நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன கேட்குறோமோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தை சொல்லப்போனால் இந்த அபிஜித் நட்சத்திரம் பிரம்மாவுடைய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிதேவதைகள் இருக்குது. பசுவனி நட்சத்திரமா சரஸ்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம் நம்ம சொல்லுவோம். திருவாதிரை நட்சத்திரமா சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிரம்மா அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த நேரத்தில் எந்த மாதிரி நான் வழிபட்டால் என்னுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும்? ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு விடிஞ்சா புதன்கிழமை 26ஆம் தேதி ராத்திரி 12 மணி 16 நிமிஷத்துலேருந்து 12:16 எழுதியிருக்கிறேனுங்க. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 12:16 முதல் 12:40 வரை இடைப்பட்ட காலத்தில் 24 நிமிஷம் இருக்கும். இந்த 24 நிமிஷம் நீங்கள் முத நாளே, அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலிருந்தே 25ஆம் தேதி முழுவதும் அசைவம் சாப்பிடாமல் உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்து அசைவம் சாப்பிடாமல் நீங்கள் ஒரு பொழுது இருந்தாலும் சரி, ரொம்ப நல்லது, நான் மதியம் சாப்பிட்டுக்கிறேனுங்க, இல்லை நான் காலையிலையும் சாப்பிடலை மதியமும் சாப்பிடல, பூர்ணமாக நான் நைட்டு மட்டும் ஆதாரம் எடுத்துக்கிட்டு அபிஜித் நட்சத்திரத்தை முழுமையாக நான் வழிபடுறேனுங்க. பெரிய பூஜை புனஸ்காரங்கள் ஒன்றும் கிடையாது. இந்த நேரத்தில் ஓம் நமோ நாராயணா இந்த உச்சரிப்பு, இந்த மந்திரம் மட்டுமே போதுமானது. 24 நிமிஷமும் எழுத தெரிஞ்சால் 24 நிமிஷத்தில் எத்தனை முறை ஓம் நமோ நாராயணா அப்படின்ற வாசகத்தை எழுத முடியுமோ, மந்திரத்தை எழுத முடியுமோ எழுதுங்க. ராத்திரி நேரம் நம்ம சிவராத்திரிக்கு முழுமையாக நம்ம கண்முழிச்சு இருக்கிறது இல்லையா, நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையணும்னா ஒரு 24 நிமிஷம். அந்த 24 நிமிஷமும் முழுமையாக நம்ம பகவானை கடவுளை மனசார பிரார்த்தனை செய்துக்கிட்டு, குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறவங்களா, திருமண தடைக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறவங்களோ, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையணும்னு நினச்சி ஒரு நிலையா முழுமையாக நம்பிக்கையோட ஓம் நமோ நாராயணா 24 நிமிஷத்தில் 108 முறை தான் உச்சரிக்க முடியும், அல்லது 1008 முறை உச்சரிக்க முடியும், அல்லது 108 முறை எழுத முடியும். எப்படினாலும் சரி, ஒரு நிலையில் இந்த வாசகத்தை, இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கிற நேரம், இந்த சொல்கிற விஷயத்தில் 100% உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும். எத்தனையோ பேர் திறமை இருந்தும் அந்த திறமையை வெளிப்படுத்த முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் தானே வெளிப்படுத்த முடியும். அந்த மாதிரி சூழலில் நிறைய பேர் இருப்பாங்க. நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேனுங்க, 12 வருஷம் கழித்து வரக்கூடிய, அதாவது குறிஞ்சி பூ பூப்பது போல் வரக்கூடிய நேரன்ட்டு. அதுக்கு ஆதாரம் என்னன்னா, இது ஜாதக கட்டம், அதாவது காலச்சக்கரன்னு சொல்லுவாங்க. காலச்சக்கரத்துக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் தான் சந்திரன், சுபஸ்தானாதிபதின்ட்டு. காலச்சக்கரத்துக்கு சுபஸ்தானாதிபதி.
காலச்சக்கரத்துக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து சுபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் ஏற்படும். இது ஒவ்வொரு மாதத்துலேயும் வருது தானுங்க. ஆனால் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு சந்திரனுக்கு வீடு கொடுக்குறாரு. குருவுக்கு தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி சாரம் கொடுக்கிறார். உச்ச நிலையில் இருக்கக்கூடிய குரு சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனை பார்க்கக்கூடிய நேரத்தில் குரு சந்திர யோகம். குரு சந்திரனை பார்க்கிறாரு, சந்திரன் குருவை பார்க்கிறார். அதுபோக இந்த குரு உச்ச நிலையில் பூசம் நட்சத்திரத்தில் ஏறி அதாவது குரு இருக்கிற இடத்துல இருந்து சனி பகவானை பார்க்கிறார். இது பிரமாதமான ஒரு நேர காலங்கள். இந்த நேரத்தில் தொழில் ஸ்தானம் பல வருஷமாக நான் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன், யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, வளர்ச்சி இல்லாமல் இருக்கேன், கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது, உயராமல் இருக்கிறேன். ஐயா, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் 1000 இருக்கட்டும். ஆனால் இந்த நேரத்தில் நாம் எப்படி மனசில் வச்சுக்கிட்டோம்னா ஒரே எதிர்பார்ப்பு, எனக்கு கல்யாணம் நடக்கணும், இல்லை எனக்கு குழந்தை பிறக்கணும், இல்லை நான் கடனை கட்டணும், இல்லை நான் தொழில் ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு 10-15 விஷயத்தெல்லாம் நினச்சிக்கிட்டு நம்ம பண்ணக்கூடாது. அதாவதுங்க 9 அபிஜித் மாதத்தை வழிபடணுன்றது ஐதீகம். 9 அபிஜித் நட்சத்திர மாதத்தை வழிபடுறதும் இந்த 12 வருஷம் கழித்து வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரத்தை வழிபடுறதும் ஒன்று. ஏன்னா குரு பார்வையில் இருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் இந்த நாள். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 12:16 12:40 வரை அன்னைக்கு திருவோணம், ஓணம் பண்டிகை வருது இல்லைங்களா, அந்த நாள் தான் அபிஜித் நட்சத்திரம். எந்த மாதத்தில் வந்தாலும் திருவோணம் அன்னைக்கு தான் வரும். ஆனால் 12 வருஷம் கழித்து வரக்கூடிய அற்புதமான நேரம் என்னன்னா குரு பார்வையில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம். முழு சுபகரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையில் வரக்கூடிய தருணம் இதுதான். மீண்டும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு வரணும் அப்படின்னா அடுத்த மாதம் இதே மாதிரி வரும் சார். ஆனால் அடுத்த மாதத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வு இது கிடையாது. ஏன்னா குரு பகவான் உச்ச நிலையில், குரு பகவானுக்கு சாரம் கொடுத்தவர், குரு பகவானுடைய பார்வையில் சனி பகவான் என்னவாக இருக்கிறாரு, வக்ரகதியில் இருக்கிறார். பிரமாதமான ஒரு நேர காலங்களாக இருக்குது வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேர காலங்கள். இது இரவு 12:16 12:40 வரை. ஆவணி மாதத்துக்கு 9ஆம் தேதி வரும், செவ்வாய்க்கிழமை இரவு, விடிஞ்சா புதன்கிழமை. இது எப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடியது, நீங்கள் காலையில் ஒரு முறை குளிச்சுக்கிட்டீங்க, நாள் ஃபுல்லாக விரதம் இருக்கிறீங்க, இரவு சாப்பிட்றீங்க, சந்தோஷம். இல்லை இரவு ஒரு முறை குளிச்சுக்கோங்க. இரவு நீங்கள் உங்களுடைய விரதத்தை முடிச்சுட்டு ஒரே மனதோட ராத்திரி 12 மணி வரைக்கும் தூங்காமல் அந்த 12:16 எப்போ பிறக்குதுன்றது வலி மீது விழி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, எப்படிங்க வலி மீது விழி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி 12:16 ஆரம்பித்த உடனே தியான நிலையில் பகவானை மனசில் நினச்சி, பிரம்மாவை மனசில் நினச்சி, உங்களுடைய குலதெய்வத்தை மனசில் நினச்சி, உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எதில் இருக்கணும்னா ஓம் நமோ நாராயணா, வேறு எந்த மந்திரமும் தேவையில்லை, ஓம் நமோ நாராயணா. சரியா? இது நீங்கள் வெளிப்படையாக வார்த்தையாக உச்சரித்தாலும் சரி, மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டாலும் சரி, எழுதினாலும் சரி, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும். இதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. சரியா? அற்புதமான நேரத்தை தவற விட்டுடாதீங்க. பட்டம் பார்த்து பயிர் செய்யணும். நினச்ச நேரத்தில் நினச்ச விதையை விதைச்சிட முடியாது. விதைச்ச விதை என்னவோ விளைஞ்சிடும், விளைஞ்சது வீடு வந்து சேராது. பட்டம் பார்க்காம செய்கிற பயிர் அந்த மாதிரி இந்த நேரத்தை மனசில் வச்சுக்கிட்டு முழு மனசாக இதை நீங்கள் செய்யுங்க. வெற்றி நிச்சயம். மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை, மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரம் உங்களுக்கு ஏற்படும். இல்லை மாற்று கருத்து இல்லை. சரிதானுங்களா? இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அற்புதமான பதிவு, பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் எல்லா சொந்தங்களையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.